ഉണങ്ങന്നൂർ ഗ്രാമം ടവർ കുറവാണ്. ഇവിടെ വന്നപ്പോൾ അനേകർ കേട്ട കേൾവി, യേശു എന്താണ് യേശു, എന്താണ് യേശു, ആരാണ് യേശു? നമ്മളെ വളരെ ചിന്തിപ്പിക്കേണ്ട ഒരു കാര്യം. ഒരുപാട് കുട്ടികൾ ഇവിടെ നിന്ന് സ്കൂളിൽ പോകുന്നുണ്ട് പഠിക്കാൻ. പക്ഷെ യേശു ആരാണെന്ന് അറിയില്ല. എന്ത് പരിതാപകരമാകുന്ന ഒരവസ്ഥയെന്ന് നോക്കുക. வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவம் மன்னித்து நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் மீட்டு பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். യേശു ആരാണ്? നമ്മുടെ മനസ്സിനെ പിടിച്ചുലയ്ക്കുന്ന ഒരു ചോദ്യമാണ്, യേശു ആരാണ്? കാരണം ഇവിടെ ഒരു സുവിശേഷകൻ വന്നിട്ടില്ല. നുണങ്ങന്നൂർ എന്ന ഈ ഗ്രാമത്തിൽ ഒരു സുവിശേഷകൻ എത്തിയിട്ടില്ല. അവിടെ 4 ഭാഗവും മലയാണ്. ഇങ്ങനെ ഒരു ഗ്രാമം ഉണ്ടെന്ന് ഞങ്ങള് ബസ് സ്റ്റാൻഡ്, ഞങ്ങൾ ഇറങ്ങേണ്ട സ്ഥലം മിസ്സായി അടുത്തൊരു 2 കിലോമീറ്റർ യാത്ര ചെയ്ത് വന്നാണ് ഈ നുണങ്ങന്നൂർ എന്ന ഗ്രാമത്തിലെത്തുന്നത്. ഏകദേശം 250ഓളം വീടുകൾ. அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் இயேசு, வியாதியை சுகமாக்குறவர் இயேசு, உங்கள் கவலைகளை மாற்றுகிறவர் இயேசு, உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு. இயேசு என்றால் ரட்சிக்கிறவர், இயேசு என்றால் விடுவிக்கிறவர், இயேசு என்றால் பாவத்திலிருந்து மீட்கிறவர். நம்முடைய பாவங்களுக்கு உண்டான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு பாவ மன்னிப்பின் ஈமை கொடுக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. வருத்தப்பட்டு பாரங்களை பாவங்களை சுமக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். உங்கள் பாவங்கள் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் சுமக்க ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. உங்களால சுமக்க முடியாத பாரங்கள், பாவங்கள், பாவ கிரியைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர், சிலுவிலே ரத்தம் சிந்தினவர். மனிதன் பாவம் செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும். மனிதன் பாவம் செய்தால் 3-4 பிள்ளைங்க அங்கே தண்டிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே தண்டிக்கப்படும்படி, அவரே நொறுக்கப்படும்படி, அவரே ரத்தம் சிந்தபடி தெரிந்து கொண்டார். அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த இயேசு நேற்றும் எங்கும் என்று மாறாதவர். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாரங்களை சுமக்க, உங்களுடைய வியாதிகளை மாற்ற ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் நல்லவர், அவர் வல்லவர். தாயின் கருவிலே உங்களை சுமந்தவர், தலை நரைக்கிற வரைக்கும் உங்களை சுமந்து காக்கிற தேவன். அந்த இயேசுவால முடியாதது ஒன்றுமே இல்லை. தீராத வியாதியா, பில்லி சூரியங்களா, அக்கிரமத்தின் கிரிகளா, பாவத்தின் கிரிகளா, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியலையா, குடி பழகத்திலிருந்து விடுதலை பெற முடியலையா, இரவு நேரத்துல தூக்கம் இல்லையா, இயேசு இடத்துல வாருங்கள். அந்த இயேசு உங்களுக்கு இலவசமாய் சுகத்தை தருவார். அந்த இயேசு இலவசமாய் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உங்க உள்ளத்துல இல்லத்துல இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா, இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வளமான சந்தோஷத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். அந்த குழந்தைக்கு நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவனுக்கு வந்து
நீங்களோ துக்கப்பட்டு அழுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். உங்க துக்கத்தை மாற்ற அழைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவால முடியாதது ஒன்றுமே இல்லை. அது எந்த பக்கம் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இயேசு அல்லாம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. நம்முடைய பாவத்தை மன்னிக்கப்பட்டாதான், புண்ணியம் செஞ்சிருந்தாதான், ஒருவேளை தர்மம் செஞ்சிருந்தா, ஒருவேளை நன்மை செய்திருந்தா, ஒருவேளை ஒழுக்கமா இருந்தா, பரிசுத்தமா இருந்தா, பொய் பேசாம இருந்தா கடவுள்கிட்ட போய் சேரலாம். ஆனா இந்த பூமியில ஒரு மனுஷன் கூட பொய் பேசாத மனிதனும் இல்லை, பொய் சொல்லாத மனுஷனும் இல்லை, உண்மையை சொல்லுகிற ஒரு மனிதனும் கூட இல்லை, தேவனை தேடுகிற மனுஷனும் இல்லை. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை